வணக்கம் நண்பர்களே. சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ சார்பாக இன்று ஒரு முக்கிய தத்துவ அறிஞர் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்தியாவில் மிக பெருமையாக இந்தியர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூஷன், இந்தியாவினுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது தத்துவமாகத்தான் இருக்கிறது. இந்திய தத்துவம் குறித்து மிக பெருமையாக எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. இந்திய தத்துவவாதிகள் என்றாலே பெரும்பாலும் சுவாமி விவேகானந்தர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், ரமணர் போன்றவர்கள் தான் ஞாபகத்துக்கு வராங்க. அவர்கள் தான் அதிகமாக பேசப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவருமே எதன் அடிப்படையிலிருந்து பேசுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னாக்க அப்பாலை தத்துவம்னு சொல்லுவாங்க, மெட்டாஃபிசிக்ஸ், அதாவது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட தத்துவம். ஆன்மா, பிரம்மன், பிரம்மா, இந்த ஆன்மாவிற்கும் இறைவனுக்கு என்ன தொடர்பு இருக்குது, இறைவனோடு ஆன்மா இணைய முடியுமா முடியாதா, ஆக இப்படியாக ஒரு புரிந்து கொள்ள முடியாத உலகை பற்றி அவை ஏராளமாக பேசியிருக்கின்றன இந்திய தத்துவங்கள். இந்திய தத்துவம்னாலே கருத்து முதல்வாதம்தான், ஆன்மீகவாதம்தான் என்று ஒரு அடிப்படையானது பெரும்பாலும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்குது. இந்தியானாக்கா இப்போ நாஸ்திகமே கிடையாதா, நாத்திக சிந்தனையே வரலையா அந்த காலத்தில்? இப்போ பெரியார்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னால் யார் முன்னோடியாக இருந்தாங்க? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வேதங்கள் மட்டும்தான் இந்திய மரபனுடைய அடிப்படையாக இருக்குதா, இல்லை இந்தியத்துக்கு வேறு ஏதாவது நாத்திக மரபுகள் இருக்குதான்னு பார்த்தாக்க ஏராளமான நாத்திகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாத்திகம் நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம எதை சொல்கிறோம்னாக்க வேதத்தினுடைய அதிகாரத்தை மறுக்கின்ற தத்துவங்கள் எல்லாம், வேதத்தினுடைய அத்தாரிட்டியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் ஆஸ்திகம் என்றும், வேதங்களை மறுக்கின்றவையெல்லாம் நாத்திகம் என்றும் அக்காலத்திலே வகை பிரிக்கப்பட்டன. அப்படி பார்த்தீங்கன்னாக்க அந்த நாத்திக சிந்தனை அல்லது பொருள் முதல்வாத கோட்பாடு எல்லாமே பொருளிலிருந்து தான் வந்திருக்கிறது, எல்லாமே இயற்கையால் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் முதல்வாத கோட்பாடுகள் பல சாருவாகர்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். சாருவாகர்கள் என்றால் ஏதோ ஈட் ட்ரிங்க் பி மெரி, மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கடத்திட்டு போகணும் தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க. அது அதையும் தாண்டி ஆழமான விவாதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நாத்திக சிந்தனைகளும் பொருள் முதல்வாத கோட்பாடுகளும் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும்ட்டு தான் ஒரு தத்துவ அறிஞர் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா என்னும் மாபெரும் தத்துவ அறிஞர் அவை அனைத்தையும் தோண்டி எடுத்து லோகாயதா என்ற நூல் மூலமாகவும் இன்னும் வெவ்வேறு நூல்கள் மூலமாகவும் அதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு 100 விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சத்தமில்லாமல் அவருக்கு. ஸோ சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ அவருடைய 100 விழா நடக்கின்ற இந்த தருணத்திலே இந்த வீடியோவை உங்களுக்கு அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா கொல்கத்தாவில் 1918 ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பிறந்தார். பின்னர் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை தத்துவம் பயின்றார். 1951 கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பவானி சிங் என்பவர் தேவி பிரசாத்திடம் மார்க்சியத்தை இந்திய தத்துவத்துடன் இணைத்து ஆராயுமாறு ஆலோசனை கொடுத்தார். இந்த ஆலோசனை தான் அவர் வாழ்க்கை போக்கியை திசை திருப்பியது. அன்று முதல் அவர் இறக்கும் வரை பகுத்தறிவான பொருள் முதல்வாத கொள்கைகளையும் அறிவியல் அணுகுமுறைகளையும் இந்திய தத்துவ ஞான பரப்பில் தேடி அடையாளம் கண்டு விளக்கத் தொடங்கினார். இவ்வாறாக தன்னை மார்க்சிய மெய்ஞானத்திற்குள் ஆழ்த்தி கொண்ட சட்டோபாத்யாயா 1956 தன்னுடைய மகத்தான படைப்பான லோகாயுதத்தை வங்காள மொழியில் எழுதி பிரசுரித்தார்.
அதன் மூலம் இந்திய தத்துவத்தின் பொருள் முதல்வாத முகத்தை அறிமுகம் செய்தார். பின்னர் 1959 அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் வெளியிட்டு உலகை இந்திய பொருள் முதல்வாத கோட்பாட்டை அறிய வைத்தார். கடுமையான உழைப்பிற்கு சொந்தக்காரரான தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். லோகாயுதத்தை தொடர்ந்து 1964 தேவி பிரசாத் எழுதி வெளியிட்ட இந்திய தத்துவம் ஒரு அறிமுகம் என்னும் சிறிய நூல் இந்திய தத்துவ பள்ளிகள் குறித்த ஒரு அறிமுகத்தை வழங்கியது. சட்டோபாத்யாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க தத்துவத்தினுடைய ஆய்வுக்கு ஒரு புதிய முறையை கொடுக்கிறார், ஒரு புது மெத்தடாலஜி. அதாவது இன வரைவியல், எத்னோகிராஃபி எடுத்துக்கிட்டு பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் தளங்களுக்கு போய் அங்கிருந்து இந்திய தத்துவத்தினுடைய மரபையும் ஆணி வேர்களையும் பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அப்படி பார்க்கறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மக்கள் எதை ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க? விண்ணுலகத்தை பற்றி கவலைப்பட்டாங்களா, இல்லை மண்ணுலகு பற்றி நம்பினாங்களா, எது அவங்களுடைய வாழ்க்கையில் முதன்மை பெற்றது என்பதற்கான ஆதாரங்களை அவரால் எடுக்க முடிஞ்சுது. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறார். இன வரவியல் அடிப்படையில் பார்க்கும்போது காசியபன், மாண்டூக்கியன், இந்த பெயர்லாம் வேதங்களில் உபனிஷத்தில் சொல்லப்படுது. இந்த பெயர்கள் எல்லாம் பழங்கால பழங்குடி மக்களுடைய தலைவர்களுடைய பெயராக கண்டறிகிறார். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பழங்குடி மக்கள், பழங்குடி மக்களுடைய இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, சடங்குகள்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் மண் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, இந்த விவசாயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அது தாந்திரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாந்திரீக வழிபாட்டு முறைகளை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வேதகாலத்துடைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் தாந்திரிகத்துக்கு பெரும்பாலும் எதிர்நிலை கொண்டவையாகத்தான் இருக்கின்றன. இன்னொன்று தெளிவாக சொல்றாரு, வேதாந்தம் அல்லது வேதம் சம்பந்தப்பட்ட ரிச்சுவல்ஸ் எல்லாமே இந்த உடல் உழைப்பை மறுக்கின்றன, முதன்மைப்படுத்துவதில்லை என்று கூறுகிறார். ஆக வேத ரீதியான அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே, சடங்குகள் எல்லாமே, அல்லது கருத்துக்கள் எல்லாமே, கருத்தியல்கள் எல்லாமே உடல் உழைப்பை விட மூளை உழைப்புக்குத்தான் முக்கியத்துவம் தருகின்றன. அதே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விவசாய மக்கள், பழங்குடி மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா உடல் உழைப்பு, மண், இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்வியல் அந்த களங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிரதானமாக படுகிறது. ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் தாந்திரிகம் என்ற வழிபாட்டு முறை அல்லது அந்த ரிச்சுவல்ஸில் பெருசாக இருந்ததுனால இந்தியாவில் பொருள் முதல்வாதம் என்பது வாழ்க்கையிலேயே கலந்து இருந்திருக்கிறது என்று சொல்கிறார். இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழ் பண்பாடு அப்படித்தான் அதை முன்வைக்கிறது. இதை தோண்டி எடுத்து பார்க்கும்பொழுது பெரும்பாலான பொருள் முதல்வாத கோட்பாடுகள் தான் இலக்கியங்களிலும் சரி, வாழ்வியல் தளங்களிலும் சரி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கிறது. மிக ஒரு அற்புதமான விஷயம். நான் கூட யோசிச்சு பார்ப்பேன், தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்களை சட்டோபாத்யாயா படுத்தியிருந்தால் தமிழ்நாட்டில் பொருள் முதல்வாதத்தினுடைய பரிமாணங்கள், அந்த வரலாறு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கின்றதை அவரால் சொல்லியிருக்க முடியும். அவருடைய நூற்றாண்டு கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நான் அறிஞர் பெருமக்கள்லாம் அதை உள்ளே போய் தோண்டி எடுக்கணும். இது மிக முக்கியமான வேறுபாடு. ஒன்று மூளை உழைப்பு, இன்னொன்று உடல் உழைப்பு. ரெண்டுமே தேவைன்னா கூட எதை முன்னிலைப்படுத்துவது, எதை கொண்டாடுவது என்று பார்க்கின்ற ஒரு வேலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தத்துவத்தினுடைய தேடலின் அடிப்படைன்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கர்மா தேரின்னு சொல்லுவாங்க. அதாவது விதி. இந்த கர்மா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் கர்மாவை நீங்கள் செய்யணும். பகவத்கீதையை பற்றி பேசும்பொழுது பெரும்பாலும் மேடைகள்லாம் பேசுகிறாங்க, நிறைய பேர் எதிர்த்து பேசுகிறவங்க ஒரு பாயிண்டில் தான் பகவத்கீதையை மறுக்கிறாங்க, முக்கியமான அடிப்படையாக மறுக்கிறாங்க. நிறைய எல்லா பாயிண்ட்டும் நிராகரிப்பது வேறு விஷயம். அது இந்த நிஷ்காம கர்மான்னு சொல்லக்கூடிய கடமையை செய், பலனை எதிர்பாராது. இது என்னங்க நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அது அந்த பொருளில் சொல்லப்படல. கடமைன்னு சொல்லும் பொழுது எந்த கடமை என்று கேட்க வேண்டிய கேள்வி வருகிறது. அறம் செய்ய விரும்புனா எந்த அறத்தை செய்வது? இந்த இடத்துல நிஷ்காம கர்மா என்று சொல்லும் பொழுது அவரவர்கள் குலத்துக்குன்னு ஒரு அறம் இருக்குது. உங்கள் குலத்துக்கான தொழிலை நீங்கள் செய்யுங்க, அதெல்லாம் பலன் பின்னால் சேரும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பகவத்கீதையினுடைய அந்த விளக்கமாக நம்ம பார்க்குறோம். ஆக இதை நம்ம பார்த்தீங்கன்னாக்க விதி
அப்படின்றதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. நீங்கள் செய்கின்ற கர்மாவுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை அமையும்னு. சண்டாளர்கள் வந்து ஏதாவது அனிமலுடைய வயிற்றில் போய் பிறப்பாங்க, ஏதாவது மிருகங்கள் விலங்குகள் வயிற்றில் பிறப்பாங்க. சண்டாளர்கள்னால் யாருனாக்க நம்ம சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்களை குறிப்பதாக தெரிகிறது. அவங்க பிறப்பாங்க. மேல்தட்டு மக்கள் வந்து மேலும் மேலும் தங்கள் கர்மாவை சிறப்பாக செய்து போக முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், கர்ம வினை பயன் அப்படின்ற ஒரு கோட்பாடை நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கர்ம வினை என்பதை முற்றிலுமாக மறுப்பது தான் பொருள் முதல்வாத கோட்பாடு. அதற்கான கூறுகள் இந்திய வரலாற்றிலே ஏராளமாக இருப்பதாக அவர் சொல்கிறார். ஆக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இதை பார்க்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறார். இந்த யோகம்னு இன்றைக்கி உலகம் முழுவதும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். யோகான்னு. இந்த யோகா என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்திய தத்துவ மரபில் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக நியாயா, வைசேஷிகா, மீமாம்சா, அப்புறம் சாங்கியா, யோகா, வேதாந்தான்னு பள்ளிகளிலும் சொல்லுவாங்க. அந்த சாங்கியா யோகா பார்த்தீங்கன்னாக்க, யோகா என்பது நம்ம வந்து பெரும்பாலும் யோக பயிற்சிகளை நாம் மட்டுமே கணக்கில் எடுக்கிறோம். அது அஷ்டாங்க யோகம் என்று வரையறுக்கப்படுகிறது. அதாவது ஒரு யோகா என்பது நாம் குறிப்பிடுவது ஒரு ஆசனாவை பற்றி மட்டும்தான். அப்படி இல்லை. அது 8 ஸ்டேஜ் கொடுக்குறாங்க. கடைசி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது நியமா, ஆசனா அப்படின்னு கொண்டு போகிறாங்க. நியமமாக அப்படி இருக்கணும். ஆசனம் என்பது அதுதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற விஷயம். கடைசியில் தாரண, தியான, சமாதி, அதாவது அந்த பிரம்மத்துடன் எப்படி இணைவது என்பது குறித்த ஒரு பாதையாக யோகா சொல்லப்படுகிறது. அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட இந்த யோகமும் சரி சாங்கியமும் சரி சட்டோபாத்தியாயை பொறுத்தவரை முழுக்க நாத்திக பள்ளிகளாகத்தான் இருந்தன. பிற்காலத்தில் வந்து இன்றைக்கி எப்படி அரசியலில் கட்சிகள் சேர்க்குறாங்களோ அதில் இருக்கக்கூடிய நாத்திக பண்புகளை எல்லாம் எடுத்து போட்டு அந்த ஏத்தியிஸ்டிக் ட்ரெடிஷனை தூக்கி எறிஞ்சிட்டு அதை தீயசத்தோடு சேர்த்துக்கிறாங்கன்றதுக்கான எவிடன்சஸை வந்து சட்டோபாத்தியாயா முன்வைக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இது அடிப்படையில் பார்க்கும்பொழுது யோகா என்றால் என்னன்னு கேட்டாக்க, அவரை பொறுத்த வரைக்கும் பழங்குடி மக்களுடைய எக்ஸசைஸ், உடல் உழைப்பு, பல்வேறு விதமான உடற்பயிற்சிகள், அதையெல்லாம் அவங்க பொம்மையெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கின்ற அந்த படங்களும் சரி, அந்த பொம்மைகளும் சரி, இங்கே சில யோகாசனங்களும் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே உழைக்கும் மக்கள் கண்டுபிடித்த அந்த யோகா ஆசனங்களை தொகுத்து வழங்கியவர் தான் பதஞ்சலி முனிவரை தவிர அவர் எதையும் புதுசாக கண்டுபிடிக்கலை. அவர் கம்பைல் தான் பண்ணியிருக்கிறாரு. ஆகவே பல்வேறு இனக்குழுக்கள் அவங்க எக்ஸசைஸ் பண்ணியோ அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாகவோ கண்டறிந்த அற்புதமான முக்கியமான அந்த உடற்பயிற்சி முறைகளை தொகுத்து தான் கொடுத்தாரு பதஞ்சலி. அதுதான் யோகசூத்திரம் என்பது. ஆக யோகசூத்திரம் என்பது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஒரு உடல் உழைப்பு சார்ந்த ஒரு ஞானம் என்று அவர் முன்னிறுத்துகிறார். நம்மை பிரமிக்க வைக்கும் முக்கிய கருத்து என்னவெனில், அறிவியல் என்பதை உழைப்பவனே அறிய முடியும் என்ற கருத்தாகும். அறிவியல் பொருட்களை அடிப்படையாக கொண்டது என்பதை அந்த கால நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளன என்ற போதிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவத்தில் வளரவில்லை என்பதே சட்டோபாத்தியாயாவின் விளக்கமாகும். அறிவியல் போக்கை வளரவிடாமல் வேத கால பண்பாடும் அதிகார அமைப்புகளும் தடுத்தன. எனவேதான் இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சி தடைபட்டு போனது என்பது சட்டோபாத்தியாயாவின் விளக்கமாகும். உலகின் முழு முதற் காரணம் கண்டிப்பாக பிரம்மமோ அல்லது கடவுளோ அல்ல, அது பொருட்களின் கூட்டு சேர்க்கையே என்பதை சுட்டிக்காட்டினார் அவர். இந்திய தத்துவ வரலாறு என்பதை வெறுமனே கருத்து முதல்வாதத்திற்கும் பொருள் முதல்வாதத்திற்கும் இடையிலான முரண்பாடு என்று சுருக்கிவிடக்கூடாது. இதை இந்திய சமூகத்தின் பல்வேறு வகையான இனக்குழுக்களின் அறிவும் கருத்துக்களும் கொண்ட தொகுப்பாக காண வேண்டும் என்கின்றார் சட்டோபாத்தியாயா. இந்த வகையில் பார்த்தால் அத்வைத வேதாந்தம் மண்ணோடு எப்போது சம்பந்தப்பட்டதாக இல்லை என்பது அவருடைய கருத்து. இந்திய வரலாற்றில் அறிவியல் பற்றி ஆராய்வது என்பது வெறும் ஏட்டுக்கல்வி சார்ந்த முறை அல்ல, அது இந்திய மக்களின் வாழ்வியலோடு பிணைந்தது. வரலாற்றோடு அறிவியலை அறிந்தால் மட்டுமே அது பயனளிக்கும். நம் நாட்டில் பலர் எந்தவித வரலாற்று புரிதலும் இன்றி அறிவியலை மட்டும் பயில்வதால் அறிவியல் தீமை விளைவிக்கவும் செய்கின்றது என்கின்றார் தேவி பிரசாத். அதிகாரப்பூர்வமான கௌரவங்கள் அவருக்கு பிற்காலத்தில் தான் வந்தன. அவருக்கு முதல் விருது வெளிநாட்டிலிருந்து தான் வந்தது.
அன்றைய ஜெர்மன் ஜனநாயக குடியரசினுடைய அறிவியல் அகாடமியின் உறுப்பினராக தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா 1975 இருந்தார். 1981 சோவியத் ரஷ்ய அரசு அவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா லோகாயதா என்ற மிகப்பெரிய படைப்பை படைத்திருக்கிறார். அதற்கு பின்னாலும் பார்த்தீர்கள் என்றால் மற்றும் ஒரு அற்புதமான படைப்பாக வாட் இஸ் லிவிங் அண்ட் வாட் இஸ் டெட் இன் இந்தியன் ஃபிலாசபி, இந்திய தத்துவத்தில் இருப்பவையும் இறந்தவையும் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகம் மிக முக்கியமான நூலாக கருதப்படுகிறது. அதே போலவே இந்திய நாத்திகம் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுதான் மிகச்சிறந்த ஒரு நாத்திக நூலாக நாம் எடுத்துக்கொள்ள இயலும். ஏனென்றால் அதில் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு. வேத காலத்திலிருந்து புத்திசம் எடுத்துக்கிறாரு, வேதிக் பீரியடில் இருந்த ஸ்கூல்ஸ்லாம் எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் ட்ராவல் பண்ணி அது உள்ளுக்குள்ளே இருந்த நாத்திக கருத்துக்களையும் ஆஸ்திகத்துக்கு எதிராக அந்த காலம் தொட்டே வந்த பல்வேறு விஷயங்களை நிரூபிக்கிறாரு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஒன்று அவர் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கனாக்க, அந்த காலத்தில், இந்த காலம் கூட அப்படி தான், பொருள்முதல்வாதிகள் என்றாலே ஒரு வெறுப்புணர்ச்சி பரப்பப்பட்டு வந்தது. நாத்திகர்கள் என்றாலே அவர்கள் பிசாசுகள் என்றெல்லாம் ஒரு கருத்து பரவ தொடங்கியது. மகாபாரதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கருத்து சொல்லுகிறார், கதை சொல்லுகிறார். மகாபாரத போர்லாம் முடிஞ்சிட்டு பாண்டவர்கள் ரிட்டர்ன் வராங்க. அவங்கள வரவேற்பதற்காக நிறைய பிராமணர்கள் அந்த நகருக்கு வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தருமரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னங்க வாங்க வாங்க நீங்கள் தான் ஆட்சி தரணும்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த சாருவாகர் ஒரு பொருள் முதல்வாதி என்ன பண்ணுறாருனாக்கா, தருமரே ஒரே கேள்வி, என்ன கேள்வின்னு கேட்குறாரு. இப்படி சொந்த பந்தம் எல்லாரையும் கொண்டுட்டிங்களே, கொண்டுட்டு ஒரு ஆட்சியை பிடிப்பது எந்த விதத்தில் தர்மமாக இருக்க போகிறது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு பால்பட்ட ஒரு கேள்வியாகும். இந்த கேள்வி கேட்டவர் யாரா அவன் கேள்வி கேட்குறது அப்படின்னு 2 பேர் கேட்குறாங்க. அவன் சாருவாகன்னு சொல்கிறாங்க. அதாவது கடவுள் மறுப்பாளன், பொருள் முதல்வாதி. அப்படி என்றால் அவன் பிசாசாக தான் இருப்பான். இந்த பிசாசு நம்மை குழப்புகிறது, பிரச்சனையை உண்டாக்குகிறது என்று அங்கேயே அடித்து நொறுக்கி அவனை சாவடிச்சிடுறாங்க. ஆக பொருள் முதல்வாதம் என்றாலே அப்பொழுது ஏற்பு இல்லாத ஒரு சூழல் இருந்ததால் பல்வேறு பொருள் முதல்வாத கருத்துக்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டன என்று சட்டோபாத்யாயா தெளிவாக விளக்குகிறார். இந்திய பண்பாட்டு தளத்திலே ஆதிகாலம் தொட்டே நாத்திக சிந்தனை மரபு இருந்திருக்கிறது என்பதை சட்டோபாத்யாயா ஆணித்தரமாக நிரூபிக்கிறார். ஏதோ பழங்காலத்தில் தான் மோசமாக இருந்தது, குறிப்பாக இந்த வர்ணாசிர தர்மம் அக்காலத்தில் தான் கொடுமையாக இருந்தது அப்படிலாம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சாதி மத வேறுபாடுகள் கடுமையாக இங்கே நிலவுகிறது. இந்த வேறுபாடுகள் காரணமாக பலர் பாதிக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் இன்று ஜாதியின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் கிளப்பப்பட்டே வருகின்றன. இந்த சமயத்தில் நிச்சயமாக நான் சொல்லுவேன், சட்டோபாத்யாயனுடைய நூல்கள், அவருடைய தெளிவான வழிகாட்டுதல்கள் நமக்கு வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவான புரிதலை உண்டாக்கும். இந்தியாவை பண்பாட்டு தளத்திலே மேன்மையடைய வைப்பதற்காக கண்டிப்பாக அவருடைய படைப்புகள் உதவும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தை எல்லாம் தேடி பிடிச்சி படியுங்க. கண்டிப்பாக சட்டோபாத்யாயா ஒரு தெளிவை கொடுப்பார். இன்றைய அரசியல் பண்பாட்டு சூழலில் ஒரு வெளிச்சத்தை அவருடைய படைப்புகள் கொடுக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.